ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நிச்சயமா போய் சேரும்னு நான் நினைக்கிறேன். ரெண்டே விஷயத்த சொல்ல போறேன். முதல் விஷயம், இங்க பார்க்கிற போது எனக்கு அது முதல்ல அதிர்ச்சியா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்தது. அப்புறம் முதல்ல எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. என்ன எதனால அதிர்ச்சின்னா, இந்த ஏஜ் குரூப்ல இருக்கிற பசங்களை இவ்வளவு ஃபோக்கஸ்டா அவங்களால இருக்க முடியும்னு இது மட்டும் நான் நினைச்சதே கிடையாது. நாங்க பக்கத்துல போறோம், போட்டோ எடுக்கிறாங்க, டீச்சர்ஸ் வராங்க, எதுக்குமே அவங்க தலையை கூட திருப்பாம அவங்க செய்ய வேண்டியதை மாத்திரமே செய்து கொள்ளுகிற இந்த வயதுல இருக்கிற குழந்தைகளை இதுவரையில் நான் பார்த்ததே கிடையாது. அதனால பேசினதும் தெரியும். அவங்களோட மோஸ்ட் டிஃபிகல்ட் டாஸ்க் ஃபார் தெம் இஸ் பசங்களை ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல ஒன்னத்தை கவனிக்க வைக்க முடியல. வீட்டுல டிவியை போட்டு அவங்க கையில ரிமோட்டை கொடுத்தா 2 நிமிஷத்துக்கு மேல அவங்க மாத்தாம இருக்கிறது இல்லை. 2 நிமிஷம் தான் பாக்குறாங்க. அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படிங்கிறது 2 நிமிஷம் இருக்கு, 3 நிமிஷம் இருக்கு. இந்த பசங்க கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள் அவன் கையை எப்படி ஆட்டுறான் இப்படி ஆட்டுறான், ஆனா கணக்கு சரியா போட்டுட்டே இருக்கான். சில பேர் அந்த ஸ்டேஜுக்கு அடுத்து விட அவன் கையை கூட ஆட்டுறதில்லை, அவருடைய மனசுலயே எண்கள் உருளுகிறதுன்னு நினைக்கிறேன். அப்போ உட்காந்து கேல்குலேட்டர்ல போட்டாலே 10 தப்பு வரும். இதனால இது முதல்ல எனக்கு அதிர்ச்சி தான், இப்படி கூட ட்ரெயின் பண்ண முடியுமா. ஸோ செகண்ட் இஸ், எனக்கு இந்த நேரத்தில் வணங்க தோன்றுகிறது இயற்கையை. ஏனென்றால் மேத்தமேட்டிக்ஸ் இஸ் சோ பியூட்டிஃபுல். எண்கள் எவ்வளவு அபாரமானவைன்றதை பத்தி தெரியாமலேயே பல தலைமுறைகளை பிள்ளைகளை வளர்த்துட்டு. ஏன்னா பசங்க ஸ்கூல்ல போய் நீங்க பசங்கள்கிட்ட கேட்டா அவங்களோட பெரிய சிம்ம சொப்பனமே மேத்ஸ் கிளாஸ் வந்தா அவங்களுக்கு பெரிய பயம். என்னுடைய பொண்ணு ஒரு தடவை என்கிட்ட கேட்டா, அம்மா எனக்கு கணக்குல ஒரு டவுட்மான்னு கேட்டா. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, பிகாஸ் ஐம் an engineer. I told her, அப்பா சொல்லுமா, எதுலமா டவுட் உனக்கு, பாலினாமியல்ஸ்ல, டிவிஷன்ல, எதுல உனக்கு சொல்லி தரதுக்காக கடவுள் என்ன இன்ஜினியராகவே படிச்சிருக்காரு. என்ன டவுட் சொல்லுன்னா, அவ என்ன டவுட் கேட்டா தெரியுமா, கணக்குல ஏமா மேத்ஸ் மிஸ் எப்பவுமே லீவ் போட மாட்டேன்றாங்கன்னு கேட்டான். கணக்கு டீச்சர்ல லீவ் போட மாட்டேன்றாங்கன்றதுதான் மேத்ஸ்ல டவுட். அப்புறம் ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமா வந்து, அம்மா இன்னைக்கு கணக்கு டீச்சர் லீவ் போட்டாங்கம்மா அப்படின்னு. அடுத்த நாளே வருத்தமா வந்து, அம்மா பிடி பீரியட் கடவாணி மேத்ஸ் டீச்சர் நடந்துட்டாங்கம்மா. அதை கூட இன்னைக்கு சென்னையில் நாங்கள் எஸ்ஐபி அபக்கஸோட காம்படிஷனுக்கு பார்த்தோம். 1300 பசங்க வந்திருக்காங்க ஆல் ஓவர் சென்னையிலேருந்து அண்ட் வெளியூர் வெள்ளூர் காஞ்சிபுரம் இந்த சைட்லேருந்து வந்திருக்காங்க. இது காம்படிஷன் என்னென்னா எஸ்ஐபி அபக்கஸ் ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் சின்ன சின்ன பசங்க கிளாஸ் 2லேருந்து கிளாஸ் 5 வரைக்கும் அந்த ஏஜ் குரூப் 6 இயர்ஸ்லேருந்து 12 இயர்ஸ் சில்ட்ரன் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. இன்றைக்கி இந்த காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக் என்னென்னா, அப்ராக்சிமேட்லி ஒரு 300 சம்ஸ் 11 நிமிஷத்தில் பசங்க பண்ண போகிறாங்க, பண்ணியிருக்காங்க. இந்த 300 சம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் அபக்கஸில் பண்ணுவாங்க, ஆனால் 2 ரவுண்ட் அவங்க மனசுலேயே கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ரோக்ராம் நாங்கள் இந்தியாவில் ஒரு 20 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரிஜினல் நாங்கள் சென்னையில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் இப்போ இந்த ப்ரோக்ராம் ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு 350 சிட்டிஸில் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் வெளியூர்லேயும் வெளி கண்ட்ரீஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கண்ட்ரீஸ்லையும் வெளியே பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ப்ரோக்ராமில் பசங்க நார்மலாக சாட்டர்டே சண்டே வராங்க ஒரு 2 மணி நேரம் கிளாஸஸ்க்கு. அண்ட் இந்த ப்ரோக்ராம் அவங்க ரெகுலராக கிளாஸ்க்கு அப்புறம் ஸ்கூலுக்கு அப்புறம் படிக்கிற ப்ரோக்ராம். கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் ஹோம்ஒர்க் இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 years to 4 years இந்த பசங்க படிக்கலாம். அண்ட் இந்த ப்ரோக்ராமில் என்ன 2 பெரிய பெனிஃபிட் என்னென்னா, ஒன்று சில்ட்ரனோட மேத்தமெட்டிக்ஸ் ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுது, ரொம்ப ஃபர்ம் ஆகிடுது அவங்களோட ஃபவுண்டேஷன். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட லேர்னிங் அபிலிட்டி, நாங்கள் படிக்கிறதுக்கு திறமை, அவங்களோட கான்சன்ட்ரேஷன், அவங்களோட விஷுவல் மெமரி, லிஸ்னிங் ஸ்கில்ஸ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகுது. அது மேத்ஸில் மட்டும் இல்லை, வேறு எல்லா சப்ஜெக்ட்ஸையும் அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் நாங்கள் நல்லா பார்க்குறோம். நாங்கள் இப்போ இந்த ப்ரோக்ராம் 20 வருஷம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பசங்க இப்போ இந்த ப்ரோக்ராம் முடித்து 12th முடித்து காலேஜ் முடித்து ஒர்க்குக்கும் போயிருக்காங்க, வேலைக்கும் போயிருக்காங்க. அண்ட் நல்ல ஜாப்ஸில் போனதுக்கப்புறம் கூட இந்த ப்ரோக்ராமோட இம்பேக்ட் இன்னும் கூட அவங்க லைஃப்பில் இருக்குது. ஸோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸாக இருக்கலாம், இன்ஜினியர்ஸாக இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம், ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ப்ரோக்ராமோட பெனிஃபிட் நாங்கள் இப்போ கூட பார்க்குறோம் ஆஃப்டர் so many years. ஸோ இன்றைக்கோட காம்படிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி காம்படிஷன் முடித்த உடனே இன்றைக்கே அவங்களுக்கு ப்ரைஸஸ் கரெக்ட் பண்ணிவிட்டு ஈவினிங்கே ப்ரைஸஸ் கொடுத்துருவோம்.
ஸோ இந்த ப்ரோக்ராமில் என்ன யூனிக்னஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டூடெண்ட் இருந்தால் கூட என்ன பேக்ரவுண்ட் இம்பார்ட்டன்ட் இல்லை. நீங்கள் ரூரலில் இருக்கலாம், சிட்டியில் இருக்கலாம், பாய் இருக்கலாம், கேர்ள் இருக்கலாம். ஆனால் சிம்பிள் ரெகுலராக கிளாஸ் வந்து டிசிப்ளின்டாக இருந்தால் கூட போகிறோம். நீங்கள் என்ன ப்ரோக்ராம் முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் அமேசிங் கால்குலேஷன்ஸ் நீங்கள் பார்த்த மாதிரி அமேசிங்காக கால்குலேட் பண்ண முடியும் உங்கள் பிரெயின் வச்சு. அதான் இந்த ப்ரோக்ராமோட ஸ்பெஷாலிட்டி. எனி சைல்ட் கேன் டூ இட்.